சரி, நீங்க வளர்றப்ப பார்த்தா கேட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். முருக பெருமான வணங்குறது, அதுவும் செவ்வாய்க்கிழமையில. ஏன்னு செவ்வாய்க்கிழமைன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல? சரி, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். தமிழ் கலாச்சாரத்துல முருகன் சும்மா ஒரு தெய்வம் இல்ல. அவர் இளமை, அவர் தைரியம், அவர் ஜானம். வாழ்க்கையில சவால்கள் வரும்போது, நமக்கு கொஞ்சம் சுடுதல் பலம் தேவைப்படும் போது அவரைத்தான் நாடுவோம். ஆனா செவ்வாய்க்கிழமை தமிழ்ல செவ்வாய் கிழமைன்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அது செவ்வாய் கிரகத்தோட ஆட்சி. நான் செவ்வாய் கிரகம் சக்தி, செவ்வாய் கிரகம் வீரம். செவ்வாய் கிரகம் தடைகளை தாண்டி வட்டது. அப்போ செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குறப்ப என்ன ஆகும்? இது ரெண்டு சக்தி வாய்ந்த விஷயங்களே உன்னா சேர்க்கிற மாதிரி. செவ்வாய் கிரகத்தோட தீவிரமான தைரியம், முருகனோட சாந்தமான ஜானா. இந்த நாள்ல முருகனை வணங்குது வாழ்க்கையில வட்ட தடைகளே நீக்க உதவுன்னு மக்கள் நம்புறாங்க. குறிப்பா வேலை, படிப்பு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது உதவும். அப்புறம் மறக்காம சொல்லணும், முருகனை சுப்பிரமணியர், கார்த்திகேயன், ஸ்கந்தன் தமிழ் வீடுகள்ல அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவரா பார்க்கப்படுறார். உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாயோட எதிர்மறை விளைவுகள் இருந்தா செவ்வாய் கிழமை முருகனை தொடர்ந்து வணங்குறது பெரிய அற்புதங்களை செய்யும்னு பக்தர்கள் சொல்றாங்க. கல்யாணம் தள்ளி போறது, உறவுகள்ல மனஸ்தாபம், வேலையில தடைகள். இப்போ சடங்குகள் ரொம்ப சிம்பிள். வழக்கமா மக்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க அல்லது லேசா சாப்பிடுவாங்க. முருகன் கோயிலுக்கு போவாங்க. செவ்வாய்க்கு பிடிச்ச நிறம் சிவப்பு, காரணம் சிகப்பு பூக்களை காணிக்கையா செலுத்துவாங்க. சில பேர் ஓம் சரவணபவன் மந்திரம் சொல்லுவாங்க. கந்த சஷ்டி கவஸ்தை படிப்பாங்க. சுடுதல் பாதுகாப்புக்கா. இதுல என்ன அழகுன்னா, நீங்க ஒரு அறிஞரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அல்லது பெரிய பூஜை முறைகள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க நம்பிக்கையும் நீங்கள் கொண்டு வரல எண்ணங்களும் தான் முக்கியம். உண்மையை சொல்லணும்னா, இவ்வளவு மன அழுத்தமான உலகத்துல கொஞ்ச நேரம் ஒதுக்கி பிரார்த்தனை செஞ்சு மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வர்றது சில நிமிஷங்கள் ஆனாலும் ரொம்ப ஆறுதலா இருக்கும். அதனால அடுத்த முறை செவ்வாய்க்கிழமை வரும்போது முருகன் கோயில்ல மக்கள் வரிசையா நிக்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வெறும் பாரம்பரியம் மட்டும் இல்ல, இது பழங்கால ஞானம், இது தைரியம், இது நம்பிக்கை. ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில ஒரு புது கதவை திறக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.